ஆ, வணக்கம் சார். அதாவது தூத்துக்குடியில இன்னைக்கு அந்த கனமழையானது இப்பொழுது பெய்து வருகின்றது. இந்த கனமழையினுடைய காரணமாக தூத்துக்குடியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்றைக்கு விடுமுறை அளித்துள்ளார்கள். தூத்துக்குடி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று துவங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, கோவில்பட்டி, விளாத்திக்குளம், சாத்தான்குளம் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் திருச்செந்தூர் போன்ற பகுதிகளிலும் இந்த மழையானது பெய்து வருகின்றது. நேற்று இரவு 10 மணி முதல் அந்த தூறலுடன் கூடிய சாரல் மழை பெய்து வந்தது. இன்று விடிய காலம் 3 மணி முதல் ஒரு பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. இந்த மழையானது காலை வரை இப்பொழுது வரைக்கும் பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. தற்போது சற்று மழையினுடைய அளவு குறைந்துள்ளது. ஆனாலும் தாங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சில சூழ்நிலை உள்ளது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தூத்துக்குடியினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏற்கனவே தூத்துக்குடியில கடந்த 2015, 2020, 2023, 24 ஆண்டுகளில் கடும் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினார்கள். பல வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து வீடுகளில் வாகனங்கள் நிறுத்தி வைத்திருந்த வாகனங்கள் மற்றும் பொருட்கள் எல்லாம் சேதமடைந்தன. இதுபோன்ற நிலை தற்போதும் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தூத்துக்குடி மக்கள் உள்ளார்கள். ஆனால் தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தமட்டில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் மழை வெள்ள நீர் வடிந்து செல்வதற்கு வடிகால் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அவ்வாறு பல மழை வெள்ள சேதம் ஏற்படாது என்பதாக மாநகராட்சி மேயர் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது இன்றைக்கு பெய்த மழையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த தண்ணீர் விரைவில் வடிந்துவிடும், உடனடியாக முன்பு போன்று தண்ணீர் நிற்காது என்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் இன்று ஒரு நாள் மட்டும், அதாவது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வருகின்ற இந்த மழை பொதுமக்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது பெய்திருக்க மழை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் அதிக மழை பெய்து இவ்வாறான சாலைகளில் தேங்கி நிற்கின்ற தண்ணீரால் மக்கள் கொஞ்சம் கவலையும் அடைந்துள்ளனர், அச்சமும் அடைந்துள்ளனர் என்றே சொல்ல வேண்டும்.